புள்ள ஏ புள்ள என்னதான் புள்ள நில்லு புள்ள. வழி மறிச்சு பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காத புள்ள. ஒரு வகையில நான் உனக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா? பிறந்த ஊர்ல பொழைக்க தெரியாதவன் வெளியூர்ல போய் விளங்கவா போறான். முயற்சி பண்ணி அந்த ஊர்லயே வாழ்ந்து காட்டணும்னு சொன்னேன். பொதுவா பணத்தை முதலீடா வச்சு தொழில் தொடங்குவாங்க. ஆனா நான் நீ சொன்ன வார்த்தையை முதலீடா வச்சு தொழில் தொடங்கினேன். இன்னைக்கு நல்லா இருக்கேன் புள்ள. ஆமா, நீ படிக்க போறியா இல்லையா? +2ல 1000க்கு மேல மார்க். என்ன பிரயோஜனம்? பண வசதி இல்ல, அப்பனுக்கு வேலை இல்ல. தீப்பெட்டி கம்பெனிக்கு வேலைக்கு போறேன். ஆசைப்பட்ட எனக்கு தான் படிக்க கொடுத்து வைக்கல. அது நம்ம தலையெழுத்து. நான் வேணா பணம் தரேன் புள்ள, நீ படி. கடனாதான் புள்ள, வேலை கிடைச்சோன்னு திருப்பி கொடு. என் அப்பா ஒரு மாதிரியான ஆளு. தப்பா கணக்கு போட ஆரம்பிச்சிருவான். சரி புள்ள, உன் அப்பங்கிட்ட பேசுறேன். படிக்கணும்னு ஆசைப்படுற, படி புள்ள. ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா நான் கடை வச்சுட்டு வாரம் கரெக்டாக கட்டிடுவேன். நீ வெளியூர்காரன், உன்னை நம்பி எப்படி பணம் கொடுக்குறது? யார் சூரிட்டி? அப்படிலாம் சொல்லாதீங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கன்னா நான் வாரம் உள்ளூர்காரனே பணத்தை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்றா. உன்னை நம்பி எப்படி கொடுக்குறது? தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. நான் கட்டிடுவேன். சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த புள்ளிக்கு உதவி செய்யலாம். மாமா, வேலை வெட்டி செய்யாம சுத்திட்டு இருந்த உன்னை இந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆக்கியிருக்கேன். நல்லா பாத்துப்பல்ல மாப்ள. இந்த கம்பெனியை கொஞ்ச நாளையில நான் அம்பானி கம்பெனி ஆக்கி காட்டுறேன். மாப்ள, காசை மட்டும் நீ கொடு, கணக்கு வழக்குல நான் பாத்துக்கிறேன். ஓகே? மாமா, கரெக்டா எழுதிருவல்ல? கணக்குல புலி மாப்ள. ஆளை வர சொல்லு. வாங்கயா. எவ்வளவுப்பா வேணும்? 500. வட்டி எவ்வளவு தெரியும்ல? தெரியும். கம்பெனி கண்டிஷன் தெரியும்ல? கரெக்டா பணம் கட்டலைன்னா கைய கால எடுத்துருவோம் தெரியும்ல? என்ன அது அநியாயமா இருக்கு? 500 ரூபாய்க்கு கைய கால எடுத்துருவோம்னா 1000 ரூபாய்க்கு கிட்னி எடுத்துவேளோ? யாரல எடுத்து பேசுற? இந்த கம்பெனி மேனேஜர் நான். மாமா, உள்ளூர்கார மாமா. எவனா இருந்தா எனக்கு என்ன மாப்ள? காசு வாங்கும் போதே எவ்வளவு திமிரா பேசுறவே, நாளை குடுக்கும் போதே எவ்வளவு திமிரா பேசுவே. உனக்கு சல்லி காசு கிடையாதுடா. குடுக்கறவே 1000 கேப்பேன், வாங்குறவே பொத்திக்கிட்டு வாங்கிட்டு போன்னு போடா பேப்பையமேனே. சீட்டு கம்பெனில மேனேஜர் வேலை கிடைச்சிச்சுன்னு சிரித்துக்கிறியா? வெளியில வருவல்ல, வாடி வச்சுக்கிறேன். போல உன்னை போல 1000 பேத்த பாத்திருக்கேன். நீ வெளியூருக்கார, உன்னை நம்பி எப்படி துட்டு கொடுக்கறது? தெரிஞ்சவர் மாமா. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 5000 தம்பி, கடை வைக்கிறதுக்கு. யோ, எந்த செக்யூரிட்டியும் இல்லாம எடுத்து எடுப்புல அவ்வளவுதான் கேக்குற? மாமா, மேனேஜர் மாப்ள 2 வார்த்தை கேட்கணும் மாப்ள. பொண்ணை காலேஜுக்கு அனுப்பிட்டீங்களா? இல்ல தம்பி, பொட்டி கடை வைக்கிறதுக்கே திண்டாடுறேன். காலேஜ்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன பண்றது தம்பி? தெரிஞ்ச காலேஜ் தான். பணத்தை நான் தரேன். மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அடைச்சிருங்க. நாளைக்கு பொண்ணு கூப்பிட்டு காலேஜுக்கு வாங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. நீ வாங்குனதை திருப்பி கொடுத்தாத்தே நாங்க நல்லா இருப்போம். கரெக்டா எழுதிட்டியா மாமா? எழுதிட்டு மாப்ள. படி. அது உனக்கு எதுக்கு மாப்ள? கணக்கு வழக்கு சரியா இருந்தா போதும்ல. டேய் பர்றா. வெளியூர்காரன் ஐயா இரும் வங்கி இருக்கிறேன். மாப்ள, வெளியூருக்காரே 5000 ரூபாய் கடை வாங்கியிருக்கான்னு நான் எழுதி வச்சிருக்கேன். படிக்க தெரியாத அண்ணா தப்பா எழுதி வச்சிருக்காங்க. ஓடுறா. வணக்கம் சார். வணக்கம்மா. கணேசா, எப்படி மறக்கண? போ சார். நல்லா படிக்கிற பொண்ணுட, கட்டிக்க, ஜெகஜோதியா இருப்ப. ஜோடி பொருத்தம் அமக்கலாம். ஆமா, எங்க தள்ளிட்டு போற? நல்ல வார்த்தையா பேச. உள்ள படிக்கணும்னு ஆசைப்படுது. எனக்கு தெரிஞ்ச காலேஜ் சேர்த்து உள்ளான்னு போறேன். நீ போ சார். போ சார். பொய் சொல்லாதல, அப்புறமா அவன் கண்ணாலத்துக்கு நான் பொய் எழுத மறந்துடுவேன். இந்த ஆளுக்கு எவன் என் வாத்தியார் வேலை கொடுத்தான்? புள்ள, அப்பா ஏன் வரல? சந்தைக்கு போயிருக்காரு. நம்ம 2 பேரும் காலேஜுக்கு வர சொல்லிருக்காரு. நேரம் ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு புள்ள. வர்ற வண்டியில ஏறி போயிடலாமா? என்னாச்சுப்பா? கொஞ்சம் இறங்கப்பா, ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்திக்கிறேன். ஏய், கிழவன் என்ன உன்னையே லுக் விடுறான்? அவரு முதல்ல பொண்ணு பார்க்க வந்ததே என்னத்தான். அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா விதி சேர்த்து வைக்கல. அதுக்கப்புறம் இப்பதான் அவரை நான் பார்க்கறேன். அதான் எங்க 2 பேத்துக்குள்ள ஒரே ஃபீலிங். எங்கள் கணேஷ் சீட்டு கம்பெனியின் உறுப்பினர்களுக்கு நன்றி கூறும் வகையில் நடந்த சிறப்பு குழுக்கள் விழா ஆடல் பாடலுடன் சிறப்பாக அரங்கேறியுள்ளது. இதுல அதிர்ஷ்டசாலி யார்? குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்திருக்கோம். முதல் பரிசு காத்தாயி மோதிரம். காத்தாயி வாதாயி வாங்கிக்கிறங்க. எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. போங்க காத்தாயி போங்க. இரண்டாவது பரிசு வெள்ளச்சி பட்டு புடவை குங்குமச்சிமிலி. வாங்க வெள்ளச்சி, எங்க இருக்கீங்க? வாங்க வாங்க. எவ்வளோ ஒருத்திய உடம்புல கை வைக்கவும் விடல இல்ல, திருப்பி அடிச்சா பாரு. அதான் நீ என் மாப்பிள்ள. அப்பா ஏன் மாப்பிள்ள அடிச்ச? இல்ல உனக்கு பொம்பளை புள்ளைய போய் தப்பா பேசுற. பட்டு புடவைக்கு நாங்க அலையறோமாக்கும். பட்டு புடவை கொடுத்தா நாங்க லுக் விட்டுருவோமா? அதனால அப்படி பேசுறா. என் அப்பா கூட நடிச்சது இல்ல தெரியுமா? புள்ள, என் மாமனை நீ கை நீட்டி அடிச்சதுக்காக நான் உன்னை அடிக்கல புள்ள. பொம்பளைங்க எந்த சூழ்நிலையும் நல்ல பழக்க வழக்கத்தோட இருக்கணும், அந்த நோக்கத்துல தான். இந்தா புள்ள வாங்கிக்க. எனக்கு வேணும், தேவையில்ல. குழுக்கல்ல ஏன் பேருக்கு தானே விழுந்தது? அப்ப அது ஏன் பொருள் தானே? கொடுக்காம போனா எப்படி? புள்ள குங்குமச்சிமிழ். ஐயோ புள்ள, புள்ள புக்கு புள்ள. நான் ஒன்னும் பட்டு புடவைக்கு ஆசைப்பட்டு கட்டல, சும்மா தான் கட்டி பார்த்தேன். புக்கு புள்ள. ஹலோ, நல்லா இருக்கா? புடவை பிடிச்சிருக்கு. இப்படியே கோயில் போயிட்டு வரட்டுமா? ரெக்க கட்டி பறக்குது 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 மன சொன்ன பாக்கையிலே
சக்கரமா சோழலுது 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 பழசத்தன கையிலே அதிரதியே அம்சவல்லி மனசுக்குள்ள வரவா பேர சொல்லி மாமனுக்கு மறைவா சேதி சொல்லி சொப்பனத்தை திருடி போற கள்ளி